Dear 10th standard students, I am Metro Karunagaran. Find the greatest number consisting of a 6 digit which is exactly divisible by 24, 15 and 36. ஒரு பெரிய 6 digit நம்பர் கண்டுபிடிக்கணுமா, அது 24 ஆலையும் 15 ஆலையும் 36 ஆலையும் டிவைட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நம்பர் இதால தனியாக டிவைட் ஆகணும் அப்படின்னா மீனிங் என்னென்னா, இது தனியாக டிவைட் பண்ணுற மாதிரி இது தனியாக டிவைட் பண்ணுற மாதிரி நம்பர் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனால் இந்த 3 பேரோட எல்சிஎம் இருக்குது பாருங்கள், இந்த 3 பேருடைய எல்சிஎம், இந்த 3 பேரோட எல்சிஎம் டிவைட் ஆகிற மாதிரி ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிட்டா போதும். அப்போது 24 டிவைட் பண்ணுறோம், 15 டிவைட் பண்ணுறோம், 36 டிவைட் பண்ணுறோம். இதுதான் ஐடியா. 24 டிவைட் பண்ணுற மாதிரி 6 டிஜிட் நம்பர், அதே 6 டிஜிட் நம்பர் 15 டிவைட் பண்ணுற மாதிரி, அதே 6 டிஜிட் நம்பர் 36 டிவைட் பண்ணுற மாதிரி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால் இவங்க 3 பேருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அந்த நம்பர் டிவைட் பண்ணுற மாதிரி ஒரு 6 டிஜிட் கண்டுபிடிச்சிடுங்க. இந்த எல்சிஎம் இருக்கான அவன் டிவைட் பண்ணுற மாதிரி ஒரு 6 டிஜிட் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த 6 டிஜிட் நம்பர் இந்த 3 பேரையும் மதிப்பான். இவனாலையும் டிவைட் பண்ண முடியும், இவனாலையும் டிவைட் பண்ண முடியும். இதுதான் ஐடியா. அப்போ ஸ்டேஜ் 1 ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிப்போம். அப்போது 24, 15, 36க்கு ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் எல்சிஎம். அப்போ 2 டேபிள்ஸில் போட்டிங்கன்னா 12 டைம்ஸ், 15 அப்படியே வந்துடும் 18. 3 டேபிள்ஸில் போட்டிங்கன்னா 4 டைம்ஸ், 5 டைம்ஸ், 6 டைம்ஸ். திருப்பி 2 டேபிள்ஸில் போட்டிங்கன்னா 2 டைம்ஸ், 5 டைம்ஸ், 3 டைம்ஸ். இதுக்கப்புறம் எந்த டேபிளையும் வராது, அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். வேணா நீங்கள் ஒன்று வரைக்கும் கூட போகலாம். அப்போ வாட் இஸ் மை எல்சிஎம்? 2 into 3 into 2 into 2 into 5 into 3. இதான் என்னுடைய எல்சிஎம். 2 3s are 6, 6 2s are 12, 12 2s are 24, 24 5s are 120, 123s are 360. அவன் இதை டிவைட் பண்ணுற மாதிரி இதால் டிவைட் பண்ணுற மாதிரி டிவிசிபிள் பை 24, 15, 36 கண்டுபிடிக்க சொன்னான். ஆனால் நான் அதை கண்டுபிடிக்க போகிறது கிடையாது. ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் அ நம்பர் டிவிசிபிள் பை 360 தான். ஏன்னா இந்த 3 பேருடைய காமன் ரெப்ரசன்டேட்டிவ் இவன் கிளாஸ் லீடர் மாதிரி இந்த எல்சிஎம் இவன் பார்த்துப்பான். அப்போ இந்த தனித்தனி ஆளுங்க போய் கண்டுபிடிக்கிறத விட நம்ம லீடரை அனுப்புகிறோம். 6 டிஜிட் நம்பரை போய் டிவைட் பண்ணுற மாதிரி ஒரு 6 டிஜிட் நம்பர் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்போ கிரேட்டஸ்ட்டு 6 டிஜிட் நம்பர் கேட்டிருக்காங்க. நம்ம மேக்ஸில் கிரேட்டஸ்ட்டு 6 டிஜிட் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 2 3 4 5 6, 1 2 3 4 5 6. இதுதான் கிரேட்டஸ்ட்டு 6 டிஜிட் நம்பர். இதை 360 டிவைட் பண்ணுவானா எனக்கு தெரியாது, டிவைட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அப்போது ஐ எம் கோயிங் டு டிவைட் 9999 by 360. இது டிவைட் ஆகுதா இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிச்சாதான் தெரியும். 360 2 டைம்ஸ் செட் ஆகும்னு நினைக்கிறேன். 720 மைனஸ் பண்ணிங்கன்னா 9, 9ல் 2 போச்சுன்னா 7, 9ல் 7 போச்சுன்னா 2. யார் இறக்கி ஆகணும்? நீங்கள் 9ஐ இறக்கி ஆகணும். ரைட்டா? அதுக்கப்புறம் 360 எத்தனை டைம்ஸ் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா 7 டைம்ஸ் போட்டு பார்ப்போமா? 7 3s are 21, 7 into 0 is 0, 7 6 are 42, 4 carry, 7 3s are 21, 22, 23, 24, 25. மைனஸ் பண்ணலாமா? 9 7 2, திருப்பி அதே தான் வருது. அப்போ திருப்பியும் 7 டைம்ஸ் தான் வரும். இப்போ 2520 மைனஸ் பண்ணிங்கன்னா 9 அகெயின் 7 அகெயின் 2, அதே 279 தான் வருது. இப்போ இந்த 9 இறக்குமா? அகெயின் 7 டைம்ஸ் 2520 பேலன்ஸ் 9
7 2. இதுக்கு மேலே டிவைட் பண்ண முடியாது, முடிஞ்சு போச்சு. 360 இதை டிவைட் பண்ணுமான்னு பார்த்தா டிவைட் பண்ண மாட்டுது, ஏன்னா ரிமைண்டர் வருது. இந்த சம்மில் பிரச்சனையே இந்த 279 தான். இந்த 279 இல்லாமல் இருந்திருந்தா, இங்கே 279 இல்லாமல் இருந்திருந்தால் இது பக்காவாக டிவைட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த சம்மில் இடிக்கிறது இதுக்கு இந்த 279 ரிமைண்டர் தான் பிரச்சனையே. ஃபார் எக்ஸாம்பிள் 9 2 டேபிள்ஸில் ஏன் டிவைட் ஆக மாட்டேதுன்னு பார்த்தீங்கன்னா 4 2s are 8, ரிமைண்டர் வந்து 1 தான் பிரச்சனை. 1 இல்லாமல் இருந்ததுன்னு வச்சிங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் 1 மைனஸ் பண்ணுறேன், 1 மைனஸ் பண்ணால் 8 ஆகிடும். இப்போ 4 2s are 8 பக்காவாக டிவைட் ஆகிடும். இப்போ எப்போதுமே ரிமைண்டர் தான் பிரச்சனை. அந்த ரிமைண்டரை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த நம்பர் கண்டிப்பாக எதாவது டிவைட் ஆகிடும், 360 டிவைட் ஆகிடும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 9999, the biggest number is not divisible by 360 because the remainder is 279 வருது. அப்போ நம்ம ஈக்லிட் அல்காரிதம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு ரிமைண்டர் 0 ஆகிடுச்சினாலே, ரிமைண்டர் 0 ஆகிட்டாலே கண்டிப்பாக அது டேபிள்ஸில் மாட்டிக்கும், அதாவது அந்த ஃபேக்டர் வந்து கரெக்டாக டிவைட் ஆகிடும் அப்படின்னு சொல்லுது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு தேவை கிரேட்டஸ்ட் நம்பர் கன்சிடர் 6 digit divisible by 24 15 36. இந்த நம்பர் 360 டிவைட் பண்ணுற மாதிரி கண்டுபிடிக்க போகிறேன் நான். அப்போது 999லேருந்து subtract the remainder 279 from 999999 so that the resulting number is divisible by 360. அப்போது 999லேருந்து 279 நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிசல்ட்டிங் நம்பர் வருது பாருங்கள், அது divisible by 360. அப்போது 99999 மைனஸ் 279 இஸ் divisible by 360. ஒத்துக்கிறீங்களா? இதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். Subtract the remainder from this so that it is divisible by 360. அப்போ subtract 279 is divisible by 360. அப்போ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்னப்பா வரும், இது 0 ஆகிடும், 9ல் 7 போச்சுன்னா 2 ஆகிடும், 9ல் 2 போச்சுன்னா 7 ஆகிடும். 999 இஸ் divisible by 360. 360ன்றது யாரோட ரெப்ரசன்டேட்டிவ்? இந்த 3 பேரோடைய ரெப்ரசன்டேட்டிவ். யார் யார்? 24 15 36. இப்போ இந்த 24 15 36 உடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் இந்த 360. அப்போ 360யே இவனை டிவைட் பண்ணுறான்னா கண்டிப்பாக இந்த நம்பர் யாரெல்லாம் டிவைட் பண்ணுவா? 24 டிவைட் பண்ணுவான், 15 டிவைட் பண்ணுவான், 36 டிவைட் பண்ணுவான். அப்போ இம்ப்ளைஸ் 999720 இஸ் டிவிசிபிள் பை நம்மளுடைய கொஷினில் கொடுத்த அந்த 3 பேர் யார் யார்? 24, 15, 36. திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். அப்போ அந்த 6 டிஜிட் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புகிறோம், எல்சிஎம் போய் டிவைட் பண்ணி பார்க்குறான், ரிமைண்டர் பிரச்சனை இருக்குது, அந்த ரிமைண்டரையும் மைனஸ் பண்ணிடுறான், மைனஸ் பண்ணோடனே 360 பக்காவாக டிவைட் பண்ணிடுறான். இப்போ 360 டிவைட் பண்ணுறான்னு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆன உடனே யார் உடையாந்துருவா? 24 15 36 வந்து நாங்களும் டிவைட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கடைசியாக டிக்ளேர் பண்ணிவிடுவாங்க. திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் திஸ் சம். ஓகே, தேங்க்யூ.